குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற போம் ரிச்சர்ட் லவ்லேஸ் எழுதின டு அல்தியா ஃப்ரம் பிரிசன் என்கின்ற ஒரு போம். டு அல்தியா ஃப்ரம் பிரிசன் என்கின்ற ரிச்சர்ட் லவ்லேஸ் எழுதின ஒரு போம். முதல்ல இந்த போமுடைய ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்க்கலாம். Richard Lovelace, he was the supporter of Charles I. முதலாம் சார்ல்ஸ் மன்னனுடைய ஆதரவாளர் இவர் ரிச்சர்ட் லவ்லேஸ். இங்கிலாந்துல சிவில் வார் வருது. அந்த சிவில் வார்ல இவர் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் முதலாம் சார்ல்ஸ் மன்னரை ஆதரிக்கிறார், சப்போர்ட் பண்றாருங்கிறதுனால ரிச்சர்ட் லவ்லேஸ சிறையில் அடைத்து விடுகிறார்கள் பியூரிட்டன்ஸ். அந்த பியூரிட்டன்ஸ்ங்கிறவங்க இவரை சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இப்போ ரிச்சர்ட் லவ்லேஸ் சிறையில் இருக்கிறார். சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் அவரை பிஹெடட், தலையை வெட்டிடுறாங்க. ஆனா இவர் முதலாம் சார்ல்ஸ் மன்னருக்கு ஆதரவாளர். இவரை சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இவர் சிறையிலே இருக்கின்றார். அப்ப சிறையில் இருக்கும்போது இவருக்கு தோன்றுகின்ற கற்பனை, சிறையில் உடலைத்தான் அடைத்து வைக்க முடியுமே ஒழிய உள்ளத்தையும் சிந்தனையையும் யாராலும் அடைத்து வைக்க முடியாது. இதுதான் இந்த பாடலினுடைய கரு. ட்ரூ ஃப்ரீடம் லைஸ் இன் மைண்ட் அண்ட் ஹார்ட். மனதிலும் இதயத்திலும் தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. நீங்க என்னை சிறையில் அடைச்சி ஒரு ஸ்டோன் வால், கல் சுவர்களுக்கு இடையே என்னை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள், என்னுடைய உடம்பை. ஆனால் நான் எதை வேண்டும் என்றாலும் சிந்திப்பேன் என்று இவர் தன்னுடைய காதலி, அவருடைய பெயர் லூசி சாட்செவர்வெல். லூசி, LUCY, லூசி SACHE, சாட்செவெரல், VERELL, சாட்செவெரல். ஸோ லூசி சாட்செவெரல் என்கின்ற தன்னுடைய காதலி. இவர் சிறையில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே காதலியை கற்பனை செய்து கொள்கிறார். காதலியினுடைய மடியிலே படுத்திருப்பதாக இவர் கற்பனை செய்கிறார். இதை யார் தடுக்க முடியும்? உண்மையாக தன்னுடைய காதலியை அழைத்து அவளுடைய மடியில் நீங்க படிக்கிற அந்த பிசிக்கல் உடம்பு வேணா அப்படி படுத்திருக்கிறத நீங்க தடை செய்ய முடியுமே ஒழிய, என்னுடைய கற்பனையில் நான் காதலியை நான் இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன். இதை யாரு தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. அப்போ ட்ரூ ஃப்ரீடம் எங்க இருக்கு? அது மைண்ட் அண்ட் ஹார்ட். அந்த மைண்ட் அண்ட் ஹார்ட்லாம் யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது, அதை நீங்கள் தண்டிக்க முடியாது. அது சுதந்திரமானது என்கின்ற கரு. சரி, இதுல அல்தியா என்பது யார்? அல்தியா என்பது கிரீக்ல அது ஒரு ஃபேஷனபிள் நேம், அது ஒரு கற்பனை பெயர். அல்தேயா, ALTHE, அல்தியா, ALTHEIA அப்படிலாம் போடுவாங்க. அல்தேயா என்பது ஒரு கற்பனையான காதலி. ஸோ திஸ் அல்தேயா இஸ் பர்சானிஃபைடு. இது உருவகப்படுத்தப்படுகிறது. யாருக்கு? லூசி சாட்செவெரல் என்கின்ற தன்னுடைய காதலிய அல்தேயா என்று இவர் கற்பனை செய்து கொள்கிறார். அவ்வளவுதான். ஸோ லூசி சாட்செவெரல் அதான் இவருடைய காதலியினுடைய பெயர். ஆனால் அல்தேயா என்பது இஸ் அ கிரீக் நேம். அது ஒரு அப்படி கிரீக்ல இப்படி பேர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அல்தேயா, நான் கற்பனையில் நான் பிரிசன்ல இருக்கேன், அல்தேயா என்னுடைய காதலி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆக்சுவலாக அல்தேயா காதலி கிடையாது. இவருடைய காதலி லூசி சாட்செவெரல்ங்கிறவங்க தான் இவங்களுடைய காதலி. Now we see the poem. Now we see the first stanza. When love with unconfined wings. இந்த இடத்துல லவ் என்பது தி காட் ஆஃப் லவ், காதலின் கடவுள், அன்பின் கடவுள். when love with unconfined wings. confined என்றால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற, confined இதுக்குள்ள இருக்கிறது, அதான் confined. unconfined என்றால் சுதந்திரமாக, unconfined wings,
சுதந்திரமான தன்னுடைய இறகுகளை அடித்து கொண்டு லவ், அன்பின் கடவுள், காதலின் கடவுளானது ஹோவர்ட்ஸ், ஹோவர்ட்ஸ் என்றால் அதை சுற்றி சுற்றி வருகிறது. ஹோவர்ட்ஸ், ஹோவர்ட்ஸ் அப்படின்னா அப்படியே காற்றில் மிதக்கிறது, காற்றில் சுற்றி கொண்டிருக்கிறது. எங்கே? வித்தின் மை கேட்ஸ், வித்தின் மை கேட்ஸ் ஆஃப் த பிரிசன், என்னுடைய சிறைச்சாலையில் நான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறையின் கதவிற்கு அருகில் அன்பின் கடவுள், காதலின் கடவுளானது தன்னுடைய சுதந்திரமான சிறகை அடித்து கொண்டிருக்கிறது. When love with unconfined wings hovers within my gates, gates of my prison, prison cell, நான் அடைப்பட்டிருக்கின்ற அந்த prison செல்லினுடைய கேட்ஸ்ல அப்படி இருக்கு. And my seven divine athia, என்னுடைய தெய்வீகமான காதலி யார்? ஏத்தியா. இந்த இடத்துல ஏத்தியா என்பது லூசி சாச்சவரல் என்கின்ற இவருடைய காதலியை குறிக்கிறது. அண்ட் மை டிவைன், என்னுடைய தெய்வீகமான, ஏனென்றால் தெய்வீகமான கடவுளினால் அருளப்பட்ட காதல் இவள் மேல் நான் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவள் டிவைன் லவ். மை லவ் டுவர்ட்ஸ் ஏத்தியா இஸ் டிவைன். மை டிவைன் ஏத்தியா பிரிங்ஸ் டு விஸ்பர். விஸ்பர், காதலர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது நான் அவ்வளோ பேச மாட்டாங்க. அப்படியே அந்த சவுண்ட் வந்து அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கேட்கும். என்ன பேசுறாங்கன்னே அந்த குசு குசுன்னு பேசுவாங்க. விஸ்பரிங் அப்படின்னு பேர். அந்த விஸ்பர் அப்படியே முணுமுணுப்பாங்க, அவங்களுக்கு தான் கேட்கணும். அது மாதிரி என்னுடைய காதலி அண்ட் மை டிவைன் ஏத்தியா பிரிங்ஸ் டு விஸ்பர் அட் த கேட்ஸ். அந்த கேட்ஸ், நான் அடைபட்டிருக்கின்ற சிறையினுடைய அந்த வாசலில் அவள் மெதுவாக முணுமுணுக்கிறாள். டு விஸ்பர் அட் த கேட்ஸ். when I lie tangled in her hair. when I lie, when இது subordinate class. when I lie tangled in her hair, நான் அவளுடைய மடியிலே படுத்திருக்கிறேன். அவளுடைய கூந்தலானது முன்னாடி இருக்கு. அந்த கூந்தலில் நான் டேங்கிள் என்றால் சிக்கிக்கொள்ளுதல் என்று பேர். when I lie, நான் அவள் மடியில் படுத்திருக்கும் போது அவளுடைய கூந்தலிலே நான் சிக்கிக்கொள்கிறேன். when I அப்படியே மடியில் படுத்துட்டு அப்படியே அந்த முடியை அப்படியே பண்ணிட்டு இருக்கார். when I lie tangled in her hair and fettered to her eyes, அப்படியே நான் மடியில் படுத்திருக்கேன். அப்படியே அந்த கூந்தல்ல நான் வந்து அப்படியே மேலே சிக்கிக்கிறேன். அப்படியே அவளுடைய கண்களை பார்க்கிறேன். அந்த கண்களிலே, கண்கள் என்கின்ற அந்த கண்களின் வழியாக அவளுடைய இதயத்திலே நான் சிறைப்பட்டு விட்டேன். when and fettered என்று சொன்னால் விலங்கிடப்படுவது. எப்படி விலங்கிடப்பட்டிருக்கிறது? அந்த கண்களின் மூலமாக அவள் கண்களினால் என்னை கைது செய்து விட்டாள். and fettered to her eye, அவளுடைய கண்களினால் fettered என்னை விலங்கிட்டு விட்டாள். the gods that wanton in the air, the gods கடவுள்கள், சுதந்திரமா கடவுள் அப்படின்னு சொன்னாவே அந்த சுதந்திரமான கடவுள்கள், that wantons in the air, காற்றிலே, வாண்டன் என்று சொன்னால் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற, அப்படின்னா சுதந்திரமாக இருக்கின்றன்னு அர்த்தம். அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அன்கண்ட்ரோலபிளாக அவங்க இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போவாங்க, எங்கே வேணாலும் வருவாங்க. அதுதான் கடவுள். அதுதான் வாண்டன் இன் த ஏர். கடவுளர்கள் அப்படியே காற்றிலே சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நோ, த காட்ஸ் தட் வாண்டன் இன் த ஏர், தே நோ. த காட்ஸ், அந்த காற்றிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள்கள், நோ சச் லிபர்ட்டி, இது மாதிரியான சுதந்திரத்தை காற்றிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளர்களுக்கு கூட இப்படி ஒரு சுதந்திரம் இருக்குன்னு தெரியாது. அந்த அளவிற்கு, அதாவது ஒரு கடவுளை விட நான் சுதந்திரமாக நான் இருக்கிறேன் என்று இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் சொல்லுவேன். அப்படியே என் காதலியோட நான் கொஞ்சிக்கிட்டு அவள் மடியில் படுத்துக்கிட்டு அவளுடைய கூந்தலை கோதி விட்டு கொண்டு அப்படியே அவளுடைய கண்களை பார்க்கிறேன். அந்த கண்களினால் என்னை அவள் விலங்கிட்டு விட்டால் அந்த விலங்கிலே நான் சிக்கிக்கொண்டு அவளோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படியே காற்றிலே சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளர்கள் கூட இப்படி ஒரு சுதந்திரம் இருக்கு என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கான சுதந்திரத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்றார்.
எங்க இருந்து சொல்றாரு? இவர் ஒரு பிரிசன்ல அடைபட்டு கிடக்கிறவரு கடவுளர்களுக்கு அடைந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை விட நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இதுல என்ன அர்த்தம்னா, சொன்ன மாதிரி தான், நீங்க உடலைத்தான் அடைத்து வைக்க முடியும். The true freedom lies in mind and heart. மனதிலும் இதயத்திலும் தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. நான் கற்பனை செய்வேன், என் கற்பனையை யார் தடுக்க முடியும் என்று சொல்கிறார். Now the second stanza. When flowing cups run swiftly round. When இப்போ அது காதலியோட. இப்போ அடுத்த சீன், அடுத்த காட்சி. இவர் இப்போ அப்படியே நண்பர்களோடு சேர்ந்து அப்படி மது அருந்தி கொண்டிருக்கிறார். அப்போ மது அருந்தி கொண்டிருக்கும் போது ரம்ங்கிறது அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிவரேஜ், அது ஒரு மதுபானம் இல்லையா? ரம், பீர், பிராண்டி, ஜின் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி when flowing cups, அப்படியே ஃப்ளோ, அந்த ரம்மை ஊற்றி அந்த கப்பில் ஊற்றும் போது கப்பில் இருந்து அப்படி ரம் வந்து வழியுது, அப்படி ஊத்துறான், அப்படி ஃபுல்லாக ஊத்துறான். when flowing cups run swiftly round, அப்படி ரம்மினால் நிறைக்கப்பட்ட அந்த கோப்பைகள் வேகமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படியே ஊத்துறேன், உடனே வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு, அடுத்தது ஊத்துறேன் இவருக்கு, அடுத்தது ஊத்துறேன் இவருக்கு. நண்பர்கள் அப்படியே ரெடியா இருக்காங்க, ஊத்த 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 எல்லாருக்கும் அப்படியே போகுது. ஸோ when flowing cups run swiftly அப்படின்னா quickly round with no allaying themes. allaying அப்படின்னு சொன்னா குறையிறது. பொதுவாக பசி, பயம் இது குறைவதற்கு பெயர் அல்லே அப்படின்னு பெயர். allaying அப்படின்னா diminishing fear, diminishing hunger. பசி குறைஞ்சிருச்சு, எனக்கு பயம் குறைஞ்சிருச்சு அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப ரெடியூஸ் குறைக்கிறது. தேம்ஸ் நதி குறையுதுன்றோம். தேம்ஸ் நதி குறையுது. தேம்ஸ் நதி என்பது எது? இட் இஸ் a symbol of water. நதியில என்ன ஓடுது? நீர் ஓடுது. அப்போ தண்ணீர் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுங்க ராவா அடிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாடா. அப்படியே நீ ஒரு பெரிய பார்ட்டினா கொஞ்சோண்டு பிராண்டி ஊற்றுவான், ஒரு ஒரு ஆஃப் அப்படி ஊற்றுவான், அதுக்கப்புறம் அதில் சோடா மிக்ஸ் பண்ணுவான், இல்லை ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவான். அட்லீஸ்ட் வாட்டராவது மிக்ஸ் பண்ணிக்குவான். இவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஜாலியாக அப்படியே கொஞ்சம் கூட அந்த அந்த ஒரிஜினல் அதனுடைய தன்மை குறையாதபடி தேம்ஸ் நதி குறையுதுங்கிறான். டிமினிஷிங் எது? தேம்ஸ் நதி குறையுதுன்னா தண்ணி குறையுதுன்னா நோ வாட்டர். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சுட்டு இருக்கான். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அந்த கோப்பையில் அப்படியே ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுறான். அது அப்படியே ஸ்விஃப்டாக ரவுண்டாக போயிட்டு இருக்கு. அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான். கற்பனையில் நான் நேராக உட்காந்து சாப்பிட்றத வேணா நீ தடை செய்வாய். நான் என் கற்பனையிலே எனக்கு பிடித்த நண்பர்களோடு பிடித்த ஒரு பிவரேஜ், ஒரு மதுபானத்தை நான் அருந்தி கொண்டிருக்கிறேன். யார் கூட வேணாலும் அதை நீ எப்படி தடுக்க முடியும்? அதுதான் ஃப்ரீடம் சொல்லுவோம். ஸோ when flowing cups run, flowing cups run, இது ரம் கிடையாது, run swiftly round, விரைவாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த கோப்பையிலே ஊத்தப்பட்ட அந்த ரம் என்கின்ற அந்த பானம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ரன், நாட் ரம். வித் நோ allaying themes, no themes water, without mixing water, the strong beverage is quickly goes round and round with our friends, our careless heads. இப்போ எங்களுடைய தலை ஒரு கேர்லெஸ் ஹெட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹெட்டில் ஒரு பரீட்சை என்ற ஒரு சுமை இருக்கும். நாளைக்கு பரீட்சை, நாளைக்கு அந்த வேலையை செய்யணும், இந்த வாடகை கொடுக்கணும், இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் இருக்கும். ஆனால் இந்த சுதந்திரமான மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் ஹெட்டு கேர்லெஸ், எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி ஃப்ரீயாக இருக்கான். அதுதான் ஃப்ரீடம் சொல்லலாம். அவர் கேர்லெஸ் ஹெட்ஸ் with roses bound.
எங்களுடைய சுதந்திரமான எதை பற்றியும் கவலைப்படாத எங்களுடைய தலையிலே அப்படியே ரோஜா மலர்கள் அங்கே வைத்திருக்கின்றார்கள். ரோசஸ் பவுண்ட் அவர் ஹார்ட்ஸ் வித் லாயல் ஃப்ளேம். தலையில ரோஜா மலர்கள், ஆனா இதயத்துல லாயல் ரொம்ப லாயல்டி. லாயல்டி டு ஹூம்? லாயல்டி டு சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட், முதலாம் சார்ல்ஸ் மன்னரின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த லாயல்டி என்னுடைய உள்ளத்துக்குள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டு தலையில அப்படியே சுதந்திரமா இருக்கான். தலையில் அப்படி ரோஜாவெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா கேஷுவலா இருக்காரு. ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? அப்படியே லாயல். அப்படியே அவர் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த பக்தி, அவர் மீது அவருடைய தலைமையின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அப்படியே என்னுடைய உள்ளத்துக்குள்ள சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இதை யாரா தடுக்க முடியுமா? சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னை சிறையில் அடைச்சி வச்சுட்டீங்க. ஆனா என் உள்ளத்துக்குள்ள இப்பொழுதும் சார்ல்ஸ் ஃபர்ஸ்டின் மீது அப்படியே அவர் மீது என்னுடைய சப்போர்ட் ஆனது அப்படியே உள்ளத்துக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க. இதை நீ எப்படி அனுப்பிய? பண்ண முடியாதுல்ல. சிறையில் போடலாம், அவ்வளோதான் உன்னால் செய்ய முடியும். நான் சுதந்திரமாக சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மனதால் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே உட்காந்துட்டு. With no allaying themes, our careless heads with roses bound, our hearts with loyal flames. When thirsty grief in wine we steep, when healths and draughts go free, fishes that tipple in the deep know no such liberty. When thirsty grief என்றால் வருத்தம், வேதனை, துக்கம். thirsty grief in wine we steep. அந்த வைன் அப்படியே அந்த வைன்ல சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நிகழ்ந்து விட்டதே என்று அந்த வேதனையில் நாங்கள் அப்படியே மூழ்கி போயிருக்கோம். சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டை சப்போர்ட் பண்ற யாரும் அவனுக்காக நீங்கள் வருந்தக்கூடாது, அவருடைய ஆதரவாளர்கள் அவனை பற்றி நினைத்து நீங்கள் வருந்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே அந்த உள்ளத்துக்குள்ள அவருடைய நினைவு, அவர் இறந்துட்டாரு, அந்த இறந்த அந்த நினைவுல அப்படியே எங்களுடைய உள்ளம் வேதனையிலே மூழ்கி கிடக்கிறது. thirsty grief, thirsty என்றால் தாகம், இன்னும் வேணும், அதான் thirst, தாகம். என்ன தாகம்? grief, வருத்தம், வேதனையானது இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாங்க we steep in wine, அப்படியே அந்த ஒயின்ல நாங்க மூழ்கிட்டோம். in wine we steep. when health and draughts go free. when health and draught, health என்றால் உடல் நலம், and draughtனாக்க பசி, பஞ்சம், பட்டினி, அதான் சாப்பிடாம இருக்கிறது, உணவில்லாமல் இருப்பது. இப்போ நான் சிறையில் இல்லை எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன், அது ஏன் இஷ்டம், அதை நீங்க என்ன பண்ண முடியும்? இட் இஸ் மை ஃப்ரீடம். when health and draughts, பசி பட்னியாக இருப்பது, ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கிறது, இது என்னுடைய ஃப்ரீ. நான் உண்மை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் பட்னியாக கிடப்பேன், இது ஏன் இஷ்டம், இது ஃப்ரீடம், இதை நீ ஒன்றும் சொல்ல முடியாது. when health and draughts go free, fishes that tipple in the deep. deepனா கடல், ஆழமானது ஆழினா கடல். அப்ப டீப்புங்கிறது சி, கடல். இந்த இடத்துல நீர்நிலை, ஆழமான நீர்நிலை, அப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஆழமான நீர்நிலையிலே இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ணுன்னா டிப்பிள் அப்படிங்கிறான். டிப்பிள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது பேரு டிப்பிள்னு பேர். ஒருத்தன் கடல்ல ஆற்றுல மூழ்கிட்டான்னு வச்சுங்க, அப்படியே உள்ள முழுகும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருப்பான், அதுதான் டிப்பிள்னு பேர். ஸோ இங்க மீனானது கடலுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு, உள்ளுக்குள்ளேயே எப்படி வாயை திறந்து அது நீரை உறிஞ்சி அந்த நீரிலே கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது எடுத்துக்கும். ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு மீதி இருக்க தேவையில்ல தண்ணீர்லாம் வெளியே தள்ளிடும். அப்போ அது என்ன பண்ணுன்னா அப்படியே தண்ணியை குடிக்குது. அந்த தண்ணியை குடிக்கிறதுங்கிறது ஆக்சிஜனுக்காக தான் அது. அப்போ மெதுவாக நீரை அருந்தி கொண்டிருக்கக்கூடிய
இந்த ஆழமான நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீனானது எவ்வளவு சுதந்திரமா இருக்கும். எங்க வேணாலும் போகும், எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்கோம், என்ன வேணாலும் செய்யும், மிதந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அதை விட நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம். When healths and drafts go free, fishes that tipple in the deep know they don't know such liberty. அதான் முதல் ஸ்டான்ஸாவில் இருக்கிற கடைசி வரி. இதுலேயும் பாருங்க, கடவுளுக்கே இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் தெரியாது, அவ்வளோ சுதந்திரமாக இருந்தோம் என்று ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் சொல்றாரு. இப்போ இந்த மீன்கள் கூட இவ்வளவு சுதந்திரமா இருக்காது. நாங்கள் அவ்வளோ சுதந்திரமாக, நான் என் இஷ்டத்துக்கு நான் வருத்தப்படுறேன், சுதந்திரமா இருக்கேன், சாப்பிட்றேன், பட்டியா கிடக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கேன், என் இஷ்டம், சுதந்திரமா இருக்கேன். நோ 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 சச் லிபர்ட்டி. இது மாதிரியான சுதந்திரத்தை மெதுவாக நீரை அருந்தி கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீனுக்கு கூட இவ்வளவு சுதந்திரம் இருக்காது. நான் அவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறேன். This is the end of the second stanza. Now we move to the third stanza. When bracketல like committed linnets. Linnets என்றால் அது ஒரு small bird. Linnets என்பது ஒரு சின்ன பறவை, ஒரு பாடும் பறவை, நம்முடைய குயிலை போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குயில் மாதிரி இருக்கிற சின்ன பறவை, லைக் அதை போல, லைக் கமிட்டட் லினட்ஸ். கமிட்டட் லினட்ஸ், அதுக்கு கமிட் ஆகிட்டான். அப்படி கமிட் ஆகிட்டான்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் செஞ்சு தான் முடிக்கணும். நீங்கள் அதை ஏதோ ஒத்துருக்கீங்க, அதை தான் கமிட் ஆகிட்டோன்னு பேர். நான் இதுக்கு கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன், அப்போ நான் செய்யணும். இந்த லினட் எதுக்கு கமிட் ஆகிருக்கு? எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கும், அது சும்மா இருக்காது. எப்போ பார்த்தாலும் அப்படியே பாடும், சுதந்திரமாக பாடும். அது ஏன் கொஞ்ச நேரம் நிறுத்து, மினிஸ்டர் வந்துட்டாரு, லினட்ஸ் எந்த லினட்ஸும் பாடக்கூடாது, ஸ்டாப் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ மினிஸ்டர் வந்தானே ஏன் வந்தா, அது பாடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கமிட்டட் லினட்ஸுங்க. எப்பொழுதும் ஓயாமல் குரல் எடுத்து பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய லினட்ஸ் பறவைகளை போல. வென் லைக் கமிட்டட் லினட்ஸ் ஐ நான் வித் ஷ்ரில்லர் த்ரோட். ஷ்ரில் அந்த அந்த அப்படி மெல்லிசான அந்த த்ரோட்ல ஷால் சிங், நான் பாடுறேன். என்னுடைய அறையிலே என்னை அடைத்து வைத்து விட்டார்கள், நான் அப்படியே படுத்துக்கிட்டே எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை அப்படியே நான் பாடுறேன், லினட்ஸ் பறவை மாதிரி. ஏன் பாடுற கேட்க முடியுமா? நான் பாடுறேன், அவ்வளோதான். when like committed linnets I with shriller throat shall sing the sweetness mercy. I'm sorry, 4 stanzas இருக்கு. the sweetness இனிமை, mercy கருணை, majesty and glories of my king. எதை பற்றி நான் பாடுகிறேன்? மெதுவாக அப்படியே ஒரு ஷில்டு வாய்ஸில் எப்படி கமிட்டட் லினட் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய லினட்ஸ் பறவையை போல நான் என்னுடைய கிங், இவருடைய கிங் யாரு? சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த முதலாம் சார்ல்ஸ் மன்னனினுடைய க்ளோரி, அவனுடைய புகழ், அவனுடைய மெர்சி, அவனுடைய தயாள குணம், அவனுடைய மெஜஸ்டி கம்பீரம், இதெல்லாம் நான் அப்படியே புகழ்ந்து நான் பாடிக்கிட்டே இருக்கேன். நான் அவனுக்கு சப்போர்ட்டுன்னு என்னை அடைச்சி வச்சுட்டேன், நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அவனை பற்றி தான் பாடுறேன், புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவேன்? நான் சுதந்திரமாக இருக்கிறேன். சிறையில் அடைபட்டிருந்தாலும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அண்ட் க்ளோரிஸ் ஆஃப் மை கிங். when I shall voice aloud how good he is, how great should be, enlarge the winds that curl of the flood, no such liberty. அந்த no such libertyங்கிறது 3வது ஸ்டான்ஸாவிலையும் கடைசியில் வந்து பாருங்க. when I shall voice aloud, அப்படியே நான் சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். how good he is, முதலாம் சார்ல்ஸ் மன்னர் எவ்வளவு நல்லவர், how great should be, அவன் எவ்வளவு கிரேட்டு, இதெல்லாம் நான் சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். enlarged winds, அப்பொழுது நான் அப்படி பாடும் பொழுது எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய சுதந்திரமான காற்று, that curl the flood, that curlனா சுருட்ட, சுருள் முடி, curling hairனு சொல்ல முடியா, சுருள். அப்போ இந்த காற்று சுழன்று அடிக்கும் போது ஃப்ளட், ஒரு நீர்நிலையிலே காற்று அப்படி சுழன்று அடிக்குதுன்னு வச்சுங்க, அப்படி சுழன்று அடிக்கும் போது அந்த நீர்ல என்ன ஆகும்? ஒரு சுழல் ஒன்று உருவாகும்.
ஸோ நீர்நிலையில் சுழலை உருவாக்குகின்ற வகையிலே சுழன்று அடித்து கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரமான காற்று, அந்த காற்றுக்கு கூட நான் இப்போ ஜாலியாக பாடிட்டு இருக்கேன், என்னுடைய சுதந்திரம் அந்த காற்றுக்கு கூட இல்லை. ஸோ enlarged winds that curl of the flood, அப்படியே அந்த வெள்ளத்திலே, அந்த நீர் வேகமாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தில் சுழற்சியை ஏற்படக்கூடிய சுழன்று வீசும் காற்று, சுழன்று வீசுது, சுதந்திரமாக வீசுது, அது கூட, அந்த காற்று கூட நோ சச் லிபர்ட்டி, இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அது கூட அறிந்திருக்கவில்லை. KNOW நோ என்றால் அறிந்திருத்தல், தெரிந்து வைத்திருத்தல். NO நோனா இல்லை, அது கூட அது தெரிஞ்சுக்கல. இந்த சுதந்திரம் கூட அதுங்களுக்கு தெரியல. அதை விட சுதந்திரமா நான் இருக்கேன். This is the end of the third stanza. Now the fourth stanza. So 4 stanzas. இந்த 4வது ஸ்டான்ஸாவில் the first 2 lines இருக்கு பாருங்க, அது ஒரு எக்ஸலண்ட் லைன். இந்த 2 லைனை நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம், எங்கேயும் நீங்க பேசலாம். Stone walls do not a prison make. ஒரு சிறைச்சாலை என்பது ஒரு ஸ்டோன் வால் இல்லை, ஒரு கருங்கல்லினாலான ஒரு சுவர் இல்லை. கருங்கல்னாலான ஒரு சுவரை வச்சுட்டு என்ன நீ என்னுடைய உடலை தாண்டி அடைச்சி வச்சிருக்கல, இது என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவே படாது. ஸோ இட் இஸ் நாட் அ ஜெயில் சொன்னா. ஸ்டோன் வால்ஸ் டு நாட் மேக் எ பிரிசன். ஸ்டோன் வால்னால நீ ஒரு சிறைச்சாலையை உருவாக்கவே முடியாது. நார் அயன் பார் எ கேஜ். அயன் பார், இரும்பு கம்பிகளினால் ஒரு கூண்டை நீங்க செய்ய முடியுமா? இரும்பு கம்பியினால் நீங்கள் ஒரு கூண்டை செய்யலாம். கற்களை வைத்து கற்களை வைத்துக் கொண்டு நீங்கள் 4 சுவரை அடைச்சு அதுக்குள்ள என்ன அடைக்கலாம், அல்லது இரும்பு கம்பியை வச்சு அதுக்குள்ள நீங்க அடைக்கலாம், என்ன ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு உள்ள அடைக்கலாம். ஆனாலும் நான் சுதந்திரமா தான் இருப்பேன். என் சுதந்திரத்தை நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஸ்டோன் வால்ஸ் டு நாட் மேக் எ பிரிசன். நார் நாட் அயன் பாட்ஸ் எ கேஜ். அயன் பாட்ஸ்னால ஒரு கூண்டை செய்ய முடியுமா? ஒரு கூண்டை செஞ்சு என்னை பிசிக்கலாக வேணா உள்ள அடைக்கலாம், ஆனால் நான் சுதந்திரமாக தான் இருப்பேன். மைண்ட்ஸ் இன்னசென்ட். இன்னசென்ட் மைண்ட்ஸ், இன்னசென்ட்டான, எதை பற்றியும் கவலை இல்லாத தூய மனம், தூய சிறு குழந்தையை போன்ற மனநிலை உள்ளவர்களுக்கு அவங்க என்ன வேணாலும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு அசடுத்தனமான ஆள் தான் என்ன பண்ணுவான், ஐயோ என்னை சிறையில் போட்டு அடிச்சுட்டாங்கன்னா இதை விட்டு எப்படி போடுவேன், என்ன செய்வேன், இன்னும் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். ஆனால் சுதந்திரமான மனுஷன் சிறையில் இருக்க இருந்தான்னா நான் பாட்டு உட்காந்து சிந்திப்பேன், நான் பாட்டு ஒரு கற்பனை பண்ணுவேன், நல்ல புத்தகங்கள் படிப்பேன், அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். இதையெல்லாம் தடுக்க முடியும்? எத்தனை ஆண்டுகள் நீ சிறையில் அடைத்தாலும் அத்தனை ஆண்டுகளும் நான் படித்து கொண்டிருப்பேன், எழுதி கொண்டிருப்பேன், பாடிக்கொண்டிருப்பேன். நானும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள செய்யணும், அவ்வளோதானே. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுவதும் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ ஒரே ஒரு இடத்துக்குள்ள வச்சுட்டு இதுக்குள்ள தான் நீ இருக்கணும். ஓகே, நான் இருக்கேன், நான் சிந்திக்கிறேன், நீ என்ன பண்ணுவேன்? அதுவும் அவனே சோறு போட்டு இடம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து என்னை சிந்திச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னசென்ட் மைண்ட்ஸ் அண்ட் குவாய்ட் மைண்ட்ஸ், அமைதியான கள்ளங்கபடமற்ற அந்த மைண்டு, டேக் தட் ஃபார் அண்ட் ஹெர்மிட்டேஜ். ஹெர்மிட்டேஜ் என்றால் ஞானிகள் தங்கி இருக்கக்கூடிய குடில், அதுதான் பேர். ஹெர்மிட்டேஜ்னா குடிசை. குடிசைன்னா நம்ம தங்கி இருக்கிற குடிசை இல்லை, பெரிய ஞானிகள் தங்கி இருக்கக்கூடிய குடி. அந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பழைய இதில் பாருங்களேன், சினிமாலாம் பார்த்துருங்க. ஒரு ஞானி என்ன பண்ணுவார், அங்கே ஒரு குடியில் இருக்கும், அதில் உட்காந்துருப்பாரு, இல்லை வெளியில் இருக்கும், மரத்தடியில் உட்காந்துருப்பார், அவ்வளோதானே. என்ன செய்வார், தூக்கம் வந்தாங்க என்ன உள்ளே போய் தூங்குவார். அப்படி இல்லைன்னா அந்த மரத்தடியிலே தூங்குவார். சிறைச்சாலையில் என்ன இருக்கும், வெளியில் கிரவுண்ட் இருக்குது, மரம் இருக்குது, ஒரு ரூம் கொடுத்துட்டான், வெளியில் உட்காந்துருக்கான். நைட் ஆனவுடனே அந்த ரூமுக்குள்ளே போகும்போது போயிடுவான், போய் அங்கே படுத்துருக்கான், அவ்வளோதானே. இது ஒரு ஹெர்மிட்டேஜ் மாதிரிங்கிறான். இது எனக்கு சிறையெல்லாம் கிடையாது, நீ என்னை சிறையெல்லாம் வைக்க முடியாது. இட் இஸ் லைக் எ ஹெர்மிட்டேஜ். இது யாருக்குன்னா அந்த இன்னசென்ட் மைண்ட்ஸு, அந்த குவாய்ட் மைண்ட்ஸு டேக் திஸ் ஜெயில் ஆஸ் அ ஹெர்மிட்டேஜ். அது தன்னுடைய ஹெர்மிட்டேஜாக எடுத்துக்கும். அது இஃப் ஐ ஹாவ் ஃப்ரீடம் இன் மை லவ், என்னுடைய காதலிலே எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் இன் மை சோல் அண்ட் ஃப்ரீ, என்னுடைய லவ், என்னுடைய சோல் எல்லாத்துலேயும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஏஞ்சல்ஸ் அலோன் தட் சோர் அபவ், ஏஞ்சல் தேவதைகள் தான் என்னுடைய
மேலே சோர்னா உயர உயர பறந்து கொண்டே இருக்கிறது. தேவதைகள் உயர உயர அலோன், ஏஞ்சல்ஸ் அலோன், தேவதைகள் மட்டுமே. தட் சோர்னா ஃப்ளை ஹைன்னு அர்த்தம், உயர பறந்து கொண்டே இருக்கிறது. என்ஜாய் சச் லிபர்ட்டி, அது மட்டும்தான் இது மாதிரியான நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதை போன்ற சுதந்திரத்தை ஏஞ்சல்ஸ் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். அந்த தேவதைகள், தேவ தூதர்கள், தேவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நான் ஒரு ஹெர்மிட்டேஜுக்குள்ள அடைபட்டு கிடப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் அந்த ஹெர்மிட்டேஜுக்குள்ள அப்படியே ஞானம் அடைந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சிறையிலே இல்லை என்று இந்த டு அல்தியா ஃப்ரம் பிரிசன் என்கின்ற இந்த போயட்ரியில நம்முடைய ரிச்சர்ட் லவ்லேஸ் கூறுகிறார். நன்றி.